ரயில்வே தொழிலாளர்களின் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி SRES சார்பில் சென்னை சென்ட்ரல் மூர் மார்க்கெட் வளாகம் முன்பு கண்டன கூட்டமானது நடைபெற்றது. சென்னை சென்ட்ரல் மூர் மார்க்கெட் வளாகம் முன்பு நடைபெற்ற இந்த கண்டன கூட்டத்தில் ஏராளமான ரயில்வே தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தங்களது நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தினர். IRT, IDT, NOC பெற்றவர்களுக்கு உடனடியாக பணியிடை மாற்றம் வழங்க வேண்டும். IRT, IDT, NOCக்கான கால வரம்பை 18 மாதங்களாக உயர்த்த வேண்டும். ஓய்வு மாற்று பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மேனுவல் பாஸ் வழங்குவதை தொடர வேண்டும். NPSலிருந்து OPSக்கு மாற விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு உரிய உத்தரவை வெளியிட வேண்டும். ரயில்வே பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும். CRC பரிந்துரையின்படி அனைத்து பிரிவுகளுக்கும் பதவி உயர்வு உத்தரவை வழங்க வேண்டும். 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்படும் வரை மாதந்தோறும் ரூபாய் 5000 இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். தொழிலாளர்களின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். இந்த கண்டன கூட்டத்தில் SRES பொதுச் செயலாளரும் NFIR உதவி பொதுச் செயலாளருமான V. கோபாலகிருஷ்ணன், கோட்ட செயலாளர் EV முரளி, LRS உதவி பொதுச் செயலாளர் B. ராஜசேகர், கோட்டத் தலைவர் S. வினோத்குமார், செயல் தலைவர் M. சூரியபிரகாஷ், இணை பொதுச் செயலாளர் B. பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினர். ஒரு 2 நிமிடம் நம்முடைய பொதுச் செயலாளர் தொழிலாளிகள் கலண்டரிலிருந்து 5 வருஷம் குறைந்தபட்சம் சர்வீஸ் பணியை புரிந்து கொண்டு IRT வேற ரயில்வே எழுதி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 13000 பேருக்கு மேல அப்ளிகேஷன் சதவீதம் பெண்டிங் இருக்கு. ஏன் அப்படியே அப்ளிகேஷன் வாங்கி அனுப்பாம வச்சிருக்காங்க. RRCலேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொண்டே இருக்கிறது. இருக்கும்போது நிர்வாகம் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் அனுப்பணும். உதாரணமாக மெக்கானிக்கல் பிரிவில் பல சகோதரர்கள் என்று அலர்பட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து IRT எழுதி வச்சு எதுவுமே பண்றதில்லை. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆபரேட்டிங் ரன்னிங் ஸ்டாஃப் 10 லோகல் ரன்னிங் ஸ்டாஃப் ஒன்லி 10 நம்பர் 10 அந்த 10 பேருக்கு NOC வந்திருக்கு. 10 பேர் அனுப்பின கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. NOC முடிய போகுது இந்த ஜூன் மாதத்தோட. இந்த நிர்வாகத்தின் மெத்தன போக்க NFIR பொதுச் செயலாளர் ராகவையா அவர்கள், SRES தலைவர் டாக்டர் M. ராகவையா அவர்கள் வந்து கடிதம் மூலமாக ஜெனரல் மேனேஜர் அவர்களுக்கு தாக்கீது கொடுத்திருக்கிறார்கள். IRT-யை உடனடியாக கன்சிடர் பண்ணோம். வட இந்தியாவிலிருந்தும் அதர் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவிலிருந்தும் எம்ப்ளாயீஸ் வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி பணி புரிந்து ரயில்வேக்கு தியாகம் பண்ணி அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு சின்ன ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய தன்மை நிர்வாகத்துக்குள்ள. இது சதன் ரயில்வே கிடையாது. ரயில்வே பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ் அந்த இந்தியன் ரயில்வேஸ் இருக்கும்போது எம்ப்ளாயி இங்கே பணி புரிந்தாலும் சரி, அதர் ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி அதர் ரயில்வே போய் பணி புரிந்தாலும் சரி, அவங்க இந்தியன் ரயில்வேல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் பணிபுரிகிறாங்க. அப்ப அவங்களை பணிமாற்றம் செய்வதற்கு ஏன் இந்த தயக்கம்? உங்களுக்கு மேன் பவர் இல்லைன்னு சொன்னீங்க. மேன் பவர் சஃபிஷியண்டா வர ஆரம்பிச்சாச்சு. RRCலேருந்து ஆள் எடுத்தாச்சு. RRBலேருந்து இன்டேக் வருது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில கிட்டத்தட்ட இன்னைக்கு 24,000 காலியிடங்களை நிரப்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ரயில்வே போர்டு உத்தரவு வழங்கி அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்திலே அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு 100 இந்த மாதிரி ஆட்களை உங்களுக்கு IRT ரிலீவ் பண்றதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஒத்துக்கிறோம். இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு பணி பாரம் தான். இருந்தாலும் அந்த சகோதரன் கூட மனம் திறந்து நம்மளுடைய சகோதரன் அவர் சொந்த ஊர்
சொல்லி மனத்திலிருந்து அந்த வேலையை செய்கின்ற நேரத்தில் இந்த நிர்வாகம் இந்த வெத்தனத்தை கையாளுகிறது. ரொம்ப வருஷமா இது வந்து பேர்னிங் இஷ்யூ, அதாவது ஒரு தொழிலாளியின் மனசுல எரியக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா சொந்த ஊருக்கு போய் வேலை செய்யறது அவனோட கனவுல ஒன்று. அந்த கனவை ஏன் இந்த நிர்வாகம் தட்டி பறிக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி இப்ப சமீப காலமாக ரெண்டாவது முக்கியமான இஷ்யூன்னா இன்னைக்கு ஓய்வு பெற்ற சகோதரர்கள் அனைவருக்கு குடிமை இருக்காங்க. ஒரு காலகாலமாக மேனுவல் பாஸ், அதாவது காகிதத்தின் மூலமாக வழங்கப்பட வேண்டிய ஓய்வுக்கு பின்னிய பாஸ், அந்த பாஸை வந்து சடனா ரயில்வே போர்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால நான் வந்து கம்ப்யூட்டர் மூலமா HRMS என்ற ஒரு செயலியின் மூலமாக அப்ளை பண்ணாதான் பாஸ் கொடுப்போம்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க. வயசாகி 70 வயசு 80 வயசு 90 வயசுன்றவங்க வந்து எந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் எந்த டெக்னாலஜிக்கல் சேவை வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க பார்ப்போம். எப்படி அவங்களால HRMS ரெஜிஸ்டர் பண்ணி பாஸ் வழங்கப்பட முடியும், பாஸ் எடுக்க முடியும்? இது ஒரு மோசமான ரயில்வே போர்டு உத்தரவு. கடைசி நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அதிகாரி தான் ஓய்வு பெற இன்னைக்கு கையெழுத்து போட்டு அவங்க சூட் கேஸ்லாம் மூட முடிச்சு எடுத்துக்கிட்டு ராஜ்நாட்டில் இறங்கி ஏறி சென்னை வந்து சேர்ந்துட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க லைஃப்ல சந்தோஷமா. ஆனால் போகிற நேரத்தில் தொழிலாளியோட அடி வயிற்றுல அடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பாருங்க, ரயில் சைபர் கிரைம் வந்துட்டு இருக்கு. வயசானவங்களை டார்கெட் பண்ணி ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வயசானவங்க அந்த செயலியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கு. அவங்க வராங்க, ஆபீஸுக்கு வராங்க, ஒரு நேரத்தில் வந்து ஆபீஸ் இருந்துட்டு ஒரு பாஸை வாங்கிட்டு சந்தோஷமா 4 பேரை பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்னைக்கு இந்த ரயில்வேயோட உத்தரவு வந்து வயசானவங்களுக்கு வந்து ஒரு பேரிடியை, ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு பேரிடியை தந்திருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த HRMS மூலமாக வழங்கக்கூடிய பாஸ் என்ற திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை SRS வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறது. மற்ற அத்தனை சப்ஜெக்ட் இருந்தால் கூட இதான் 2 முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க. நம்ம பிரின்சிபல் சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் தலைமை நிர்வாக அதிகாரி அவர்களை சந்தித்து நாம் மனு கொடுக்க இருக்கிறோம். ஏனென்றால் இது வந்து SRS என்றது காந்தி வழியிலே போராடக்கூடிய இயக்கம். மகாத்மா காந்தி அடிக்கல் நாட்டிய சங்கம் இது. நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுக்கூடாது. மோடி சொன்ன மாதிரி நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணல. காவல்துறை சகோதரருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் யாரையும் ட்ரம்ப் போட மாட்டோம், எந்த போராட்டத்திலும் ஈடுபட மாட்டோம். அமைதியான முறையில் சென்று தலைமை அலுவலகத்திலே தலைமை நிர்வாக அதிகாரிகளே மனு கொடுத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை, நியாயமான கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு வைத்துக் கொண்டு இந்த வாய்ப்பளிப்பிய திரு சென்னைக்கோட்டத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்ப சகோதரர் வந்து நம்ம SRS தென்பகுதி ரயில்வே தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறேன். இன்று 19/6/2026 மாலை 4:30 மணி அளவில் SRS சென்னை கோட்டம் சார்பாக இங்கே மூர்மார்க்கெட் அலுவலகத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். முக்கியமான கோரிக்கைகள் பல இருந்தாலும் 2 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம பிரின்சிபல் சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் தெற்கு ரயில்வேயின் தலைமை நிர்வாக அதிகாரி அவர்களிடம் மனு கொடுக்க செல்ல இருக்கின்றோம். 2 கோரிக்கை என்னவென்றால், இன்டர் ரயில்வே டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லக்கூடிய IRT, அந்த இன்டர் ரயில்வே டிரான்ஸ்ஃபர் வந்து உடனடியாக சதன் ரயில்வே நிர்வாகம் யாரெல்லாம் தொழிலாளி வட மாநிலத்துக்கும் மற்ற தெற்கிந்தியாவிலே மற்ற பகுதிகளுக்கும் அப்ளை பண்ணியிருக்க தொழிலாளிகளுக்கு 5 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்
பிற ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களை உடனடியாக அந்த ரயில்வேக்கு பணிமாற்றல் உத்தரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு தொழிலாளி நியாயமான முறையில் இங்கே வேலை செஞ்சு 5 வருஷம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு வாய்ப்பு வரும்போது அதை அந்த பணியை ரிஜிஸ்டர் பண்ணி என்ஓசி வாங்கி அதர் ரயில்வேக்கு போகிறான். அவர் நியாயமான கனவு, நான் சொந்த ஊரில் வேலை செய்யணுன்ற கனவு ரயில்வே நிர்வாகம் பலகாலமாக இழுத்தடித்து ஏமாற்றிருக்கின்றது. இந்த தொழிலாளர்களின் ஏமாற்ற போக்கினை கண்டித்து NFIR சார்ந்த SRAS என்று சீஃப் பர்சனல் ஆஃபீஸர்களை சந்தித்து மனு அளிக்க இருக்கின்றோம். மற்றபடி 2வது முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு சாதாரணமாக காகித பாஸ், பேப்பர் பாஸ் வாங்கி கொண்டிருந்த ஓய்வூதியம் பெற்ற தொழிலாளர் சகோதரர்களை வயிற்றிலடிக்கும் விதமாக இந்த நிர்வாகம் கம்ப்யூட்டர் மூலமாக HRMS என்ற ஆப் மூலமாக தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அந்த உத்தரவை எதிர்த்தும் இன்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ரயில்வே போர்டு மட்டத்தில் NFIR பொதுச் செயலாளர் டாக்டர் M. ராகவாச்சி அவர்கள் தாக்கீது வழங்கி உடனடியாக இந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார்கள். ஆகையால் 2 அம்ச கோரிக்கையை முன்னிட்டு இன்று ஊர்வலமாக சென்று PCP அவர்களை சந்தித்து மனு அளிக்க SRAS NFIR முன் வந்திருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மனுவானது IRT சம்பந்தப்பட்டது. வாய் மூலமாக நாங்கள் NOC வழங்கியவர்களுக்கு உடனடியாக மாற்றல் உத்தரவு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கப் போகிறோம். கிட்டத்தட்ட இல்லை அதுக்கு மேலே இருக்காங்க சார். தெற்கு ரயில்வே பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே IRT அப்ளை பண்ணி அடுத்த ரயில்வேக்கு அடுத்த ஊருக்கு சொந்த ஊருக்கு போவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை SRAS ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து நாங்கள் இந்த கோரிக்கையை நிர்வாகம் ஏற்க பார்க்கின்ற பட்சத்திலே இதே மூர் மார்க்கெட் அலுவலகத்திலே நம்ம ஒரு அடையாள உண்ணாவிரதத்துக்கு போராட்டத்துக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். நன்றி. சார் ஒரே நிமிஷம்.